Hi friends, இந்த வீடியோல நம்ம Oppo Reno 10 Pro Plus ஓட unboxing and குட்டி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கோங்க, கீழ இருக்க subscribe பட்டனை அழுத்தி bell icon-ஐ press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய இது போல வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த பாக்ஸ் நம்ம ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் மேல Oppo Reno 10 Pro Plus 5Gங்கறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. மத்தபடி பாக்ஸ்ல வேற எதுவும் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாக்ஸை ஓபன் பண்ணதும் உள்ள ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்குன்னு மேக்ஸிமம் இப்பலாம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு டிரான்ஸ்பரண்ட் கேஸ் அண்ட் சிம் எஜெக்டர் டூல், குயிக் ஸ்டார்ட் கைட், சேஃப்டி கைட் அண்ட் லாஸ்டா சேஃப்டி ப்ரொடெக்ஷன் சீல் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இது எதுக்குன்னா மொபைலுக்கு டெம்பர் கிளாஸ் ஒட்டும் போது அந்த க்ளூ இயர்பீஸ் வழியாவோ இல்ல வால்யூம் பட்டன்ஸ் வழியாவோ உள்ள போய் டேமேஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஸ்டிக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுக்கடுத்து மெயின் ஐட்டமான Oppo Reno 10 Pro Plus 5G மொபைல் வந்து உள்ள கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல் பத்தி சொல்லணும்னா ரொம்பவே சூப்பரான பிரீமியமான அழகான மொபைலா இருக்கு. இப்போ இதை வச்சுட்டு வேற என்னென்ன பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு 100 வாட் சார்ஜரும் டைப் சி கேபிளும் கொடுத்திருக்காங்க. இந்த 100 வாட் சார்ஜரை வச்சு நம்ம மொபைல 30 to 35 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் பண்ணி முடிச்சிடலாம். எப்பவுமே Oppo Reno சீரிஸ்னாலே அந்த மொபைலோட டிசைன் செம்மையா இருக்கும். அதே போல தான் இந்த டிசைன் சூப்பரா இருக்கு. கையில பிடிச்சி யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்லிம் அண்ட் லைட் வெயிட்டா இருக்கு. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 194 கிராம்ஸ். அண்ட் இந்த கலர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா பர்பிள் கலர் வேரியன்ட், இன்னொரு கலர் இருக்கு கிரே கலர்ல. ரெண்டு கலர் வேரியன்ட்டுமே சூப்பரா இருக்கும். இதோட பேக் சைடுல கிளாஸ் பாடி தான் கொடுத்திருக்காங்க, Gorilla Glass 5 சப்போர்ட்டோட. அண்ட் இதோட சைடு ஃப்ரேம்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். அண்ட் கேமரா சுத்தி இருக்கிற ஃப்ரேம் பாத்தீங்கன்னா மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல டிராகன் டெயில் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ பிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். ரைட் சைடுல வால்யூம் கீஸ் அண்ட் பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. டாப்ல ஒரு ஸ்பீக்கர் கிரில், ஐஆர் பிளாஸ்டர், நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்கு. பாட்டம்ல ஒரு ஸ்பீக்கர் கிரில், டைப் சி போர்ட், பிரைமரி மைக் அண்ட் சிம் ஸ்லாட்ஸும் கொடுத்திருக்காங்க. அதுல 2 நானோ சிம் மட்டும் தான் போட முடியும், மெமரி கார்டு சப்போர்ட் கிடையாது. இதோட டிஸ்ப்ளே பத்தி பார்த்தோம்னா 6.74 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் 3D கர்வ்டு OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஒரு சூப்பரான பக்காவான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இதோட டாப் அண்ட் பாட்டம்லயும் பெசல்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. அண்ட் சைடுலயும் கர்வ்டு டிஸ்ப்ளே கொடுத்திருக்கனால பாக்கும்போது நமக்கு ஸ்கிரீன் மட்டுமே ஃபுல்லா இருக்கிற போல ஒரு சூப்பர் ஃபீல் தருது. அண்ட் பேக் சைடுல கேமரா செட்டப் பத்தி பார்த்தோம்னா ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் Sony IMX 890 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க வித் OIS சப்போர்ட்டோட. அடுத்து ஒரு 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா, லாஸ்டா ஒரு 64 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ அண்ட் போர்ட்ரேட் கேமரா கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா பார்த்தோம்னா 32 மெகா பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் கேமரா கொடுத்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தோம்னா 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல கர்வ் டிஸ்ப்ளே இருக்கிறதுனால யூஸ் பண்ணும்போது ரொம்பவே சூப்பரா இருக்கு. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு. ஃபிங்கரை வச்ச உடனே அன்லாக் ஆயிடுது. எனக்கு இதுல மைனஸ் அப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, இது ஒரு flagship போன், கிட்டத்தட்ட 55,000 இது விக்குது. ஆனா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர் ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு சில ஆப்ஸ் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது, ஆனா இன்னொரு சில ஆப்ஸ் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. இதுல ப்ராசஸர் பத்தி பார்த்தோம்னா Snapdragon 8+ Gen 1 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. கலர் OS Android 13 மேல ரன் ஆகுது. இதுல ஒரே வேரியன்ட் தான் அவைலபிளா இருக்கு, 12GB RAM 256GB ஸ்டோரேஜோட. அண்ட் இதுல RAM எக்ஸ்பென்ஷன் கொடுத்திருக்காங்க, நம்ம தேவைப்பட்ட RAM எக்ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். இதுல பேட்டரி பத்தி பார்த்தோம்னா 4700 mAh பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. பேட்டரி பேக்கப் கொஞ்சம் நார்மல் யூசேஜ்க்கு ஓரளவு தாங்குது, ஆனா கேமரால யூஸ் பண்ணா சீக்கிரமாவே ட்ரைன் ஆகுது. ஆனா அந்த 100 வாட் சார்ஜர் வச்சு நம்ம 30 மினிட்ஸ்ல போனை ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும். இப்போ கேமரா பத்தி பார்க்கலாம். கேமரா இன்டர்ஃபேஸ்ல வைட் ஆங்கிள் அண்ட் 1x 3x 6x வரைக்கும் நம்ம ஆப்டிகல் ஜூம் வந்து பண்ணிக்கலாம். அதோட குவாலிட்டிலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல வைட் ஆங்கிள் கேமரா பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கு. ஆனா 1x 3x 6x கேமரா வந்து சூப்பரா இருக்கு. அதுல எடுக்கிற போட்டோஸ் நல்லா குவாலிட்டியா வருது. இதுல நம்ம 120x வரைக்கும் ஜூம் பண்ணிக்கலாம். வைட் ஆங்கிள் கேமரால இருந்து 120x வரைக்கும் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. இப்போ ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் காமிக்கிறேன் பாருங்க.
இப்போ இந்த மொபைலோட டிஸ்ப்ளே குவாலிட்டி அண்ட் சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒரு சில கேம் பிளே சாம்பிள்ஸ் பார்க்கலாம். பிஜிஎம்ஐ அல்ட்ரா ஹெச்டிஆர் எக்ஸ்ட்ரீம்ல விளையாடும் போது கூட ரொம்பவே ஸ்மூத்தா விளையாடுச்சு. எந்த ஒரு லேகோ ஃப்ரேம் டிராப்போ இல்லாம ஸ்மூத்தா ரன் ஆச்சு. Watch out! The blue team is unstoppable! Killing spree for the blue team! Wonderful venue, we have the umpires walking out with the new ball in their hand. Openers walking in and the crowd cheering in anticipation. Good shot by the batsman. Can they steal a second here? Wow, that was a really wide throw. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட ஃபுல் கேமரா ரிவ்யூ அண்ட் கேம் ரிவ்யூ வேணும்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நான் வீடியோ ட்ரை பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.